As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். Dearly beloved church members, fellow Christians, friends and relatives. அன்பான சபை விசுவாசிகளே, நண்பர்களே, உடனடியர்களே, I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் யாவருக்கும் அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to preach about one of the great leaders who was behind the screen. இன்றைக்கு நான் திரைக்கு மறைவில் இருந்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தலைவரை, மிகப்பெரிய தலைவரை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Bible has many great leaders. வேதாகமத்தில் அநேக தலைவர்கள் உள்ளதை குறித்து நமக்கு சொல்கிறது. They are like Joseph, Moses, David, Apostle Peter and Paul. அப்போ அந்த வரிசையில் மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசைகளில் நாம் பார்க்கும்பொழுது யோசேப்பு, மோசே, தாவீது, அப்போஸ்தலர்களில் பேதுரு போன்ற தலைவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். These great leaders are more visible to the Christian congregation. இந்த குறிப்பிடப்பட்ட இந்த தலைவர்களை நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் அதிகமாக பேசப்படுகிறவர்களாக, அநேகருக்கு தெரிந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். On the other hand, there was a great man of God, great leader named as Barnabas. இந்த வரிசைகளிலே நாம் பார்க்க போகிற அதிகமாக பேசப்படாத ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் பர்னபாஸ். He was a great leader and his name was pronounced in the book of Acts 23 times and 5 times in the Pauline epistles. அப்படி இந்த மிகப்பெரிய தலைவரான இந்த பர்னபாஸை குறித்து அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 23 முறையும், பவுல் எழுதுகிற தன்னுடைய நிருபத்தில் 5 முறையும் அவரை குறித்து விவரமாக கூறப்பட்டிருக்கிறது. Who is this man Barnabas? யார் இந்த தேவ மனிதர் பர்னபாஸ்? Bible says he is from Cyprus. வேதம் சொல்கிறது இவர் சீப்ரு என்ற பகுதியிலிருந்து அவர் வந்தவர் என்று கூறப்படுகிறது. His original name given by his parents is Joseph. அவருக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் யோசேப்பு. But his nickname is Barnabas. ஆனால் அவருக்கு புனை பெயர் வந்து பர்னபாஸ். Barnabas means the man of encouragement. பர்னபாஸ் என்றால் பிறரை உற்சாகப்படுத்துபவர் என்று பொருளாகும். We can say he is the man of comforter. அதாவது பிறரை தேற்றுபவர், ஆறுதல் படுத்துபவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். When I was reading this text, I was very happy because my second son Derek Prince was studying in Cyprus Island many years before. இந்த பர்னபாஸை குறித்து வேதாகமத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய இரண்டாவது மகன் டெரிக் பிரின்ஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சைப்ரஸ் என்ற பகுதியில் அவர் படித்து கொண்டிருந்தது நினைவு கூர்ந்தேன். He was studying MBA in the college, Inter College in Larnaca city. அவர் லார்னாக்கா என்ற அந்த நகரத்திலே அவர் வந்து MBA அவர் படித்து கொண்டிருந்தார். அதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைந்தேன். We still have some friends from Cyprus. இன்றைக்கும் சில நண்பர்கள் அந்த சீப்ரு, அதாவது சைப்ரஸ் என்ற பகுதியில் நண்பர்கள் இருப்பதை
அறிகிறேன். They are using Greek language as their mother language. அவர்கள் கிரேக்க பாஷையை தாய்மொழியாக கொண்டு இருக்கிறார்கள். And Bible says Barnabas was a Levite. இந்த பர்னபாஸ் ஒரு லேவியனாக காணப்படுகிறார். And there are 2-3 important characters which attracted me very much from Barnabas. ஒன்று இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னை மிகவும் கவர்ந்தது பர்னபாஸை குறித்து பார்க்கும் பொழுது. And I would like to preach about it. அந்த என்னை கவர்ந்த முக்கியமான சில விஷயங்களிலே ஒரு சில காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Every Christian should have that characters. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட நற்குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து, ஆர்வம். Acts chapter 9 verse 26 to 31 says Barnabas vouched for Paul. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரத்தில் 26 31 வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் பேர் உதவியாக, அவருக்கு வழக்காடுகிறவராக, வக்காலத்து வாங்குகிறவராக பர்னபாஸ் இருக்கிறதை குறித்து இந்த வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. Everybody knows very well that Paul, before that his name was Saul. Saul was persecuting Christians and damaged the churches also. நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய பெயர் முன்பு சவுல் என்று இருந்தது. ஆனால் அவரை குறித்து நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் சபையை துன்புறுத்துகிறவராகவும் அவர் காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். All Christians on those days were afraid of Saul because they felt that any time Saul will come and kill us. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் சவுலை குறித்து ஒரு பெரிய கலக்கமுடையவர்களாக, அச்சமுடையவர்களாக காணப்பட்டார்கள். எந்த நேரத்திலேயும் சவுல் வந்து நம்மை துன்புறுத்தலாம், கொலை செய்யலாம், பயமுறுத்தலாம் என்ற ஒரு பயத்தில், அச்சத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். In the meantime, Saul became Christians. இதற்கிடையில சவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டார். And he wanted to meet fellow Christians and disciples of Jesus Christ. அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே மற்ற சீஷர்களோடும் மற்ற கிறிஸ்தவர்களோடும் கூட அவர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு கூட இணைந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். But still, people on those days, Christians and disciples of Jesus Christ, were afraid of meeting him. They were still suspicious about his conversion. இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவனாக மாறினதை உணராதிருந்த மற்ற சீஷர்கள், ஜனங்கள் எல்லாம் பவுலை குறித்து அவர்கள் மிகவும் பயத்துடனே காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், இவர் மனம் மாறியது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு வந்தது எல்லாமே ஒரு ரகசியமாகவே, ஒரு மறைப்பொருளாகவே காணப்பட்டது. They refused to meet Saul. அவர்கள் சவுலை சந்திப்பதற்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். They did not agree to meet him. அவனை, அதாவது சவுலாகிய பவுலை சந்திப்பதற்கு அவர்கள் யாவரும் வெறுத்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. In the meantime, Barnabas advocated for Saul, later became Paul, and took him to the Jerusalem church and explained his conversion. இந்த குழப்பமான, அச்சம் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே சவுலாக இருந்து பவுலாக மாறிய இந்த அப்போஸ்தலனை குறித்து, இந்த தேவ மனிதனாய் மாறின இவனுடைய இந்த ரட்சிப்பை குறித்து அறியாதிருந்த ஜனங்களுக்கு பேர் உதவியாகவும், இருவர்களுக்கு இடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்கு இந்த தேவ மனிதனாகிய தலைவனாகிய பர்னபாஸ் பேர் உதவியாக காணப்பட்டார் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு காரியம். He was
supposed to be the only Christian leader who accepted Saul on this occasion. இந்த சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவனாக திகழ்ந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக ஜீவித்த இந்த பர்னபாஸ் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக ஒரு பாலமாக, பேருதவியாக, ஊழியத்திற்கு உதவியாக, மற்றவர்களுக்கு இவரை குறித்த ரட்சிப்பை விவரித்து சொல்வதற்கு அவர் பெரும் உதவியாக அவர் இருந்தார். Paul refused to take Mark along with them in the ministry, missionary journey. மார்க்கை அவர்களுடனே கூட ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு தடை செய்தார். Because in the previous missionary journey, Mark was misbehaved. He was abandoned. He ran away from the ministry place. இதில் எதனால் இப்படிப்பட்ட ஒரு மனக்கசப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத சூழ்நிலை வந்தது என்று சொன்னால், மார்க்கு அவர்களுக்கு உகந்தவனாக காணப்படாதபடிக்கு ஊழியத்தில் ஒரு இடரலை கொண்டு வருகிறவனாக காணப்பட்டான். எனவே அவர்கள் தங்களுடனே கூட ஊழியத்துக்கு அழைத்து செல்ல முடியாத நிர்பந்தம் வந்தது. Mark was a troublemaker at that time, so Paul was very angry with him. மார்க்கு அவர் சில குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவனாக காணப்பட்டதினாலே பால் தங்களுடனே கூட ஊழியத்தில் அழைத்து கொண்டு போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாத இருந்தது. In the meantime, Barnabas was advocating for Mark to Paul. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலும் கூட அந்த தலைவனாகிய பர்னபாஸ் மார்க்குக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு ஒப்புரவலை அவர் ஏற்படுத்தினார். But still, Paul refused. அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க் ஏற்றுக்கொள்ளவில்லை. So Mark was very much disappointed. He was a young man. மார்க் ஒரு சிறு வயதுடையவனாக, இளைஞனாக காணப்பட்டதினாலே அவர் இந்த சூழலை நினைத்து அவர் மிகுந்த ஒரு துக்கமுடையவராக காணப்பட்டார். In this occasion, Barnabas was happy to go with Mark and left Paul. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் என்று பர்னபாஸ் யோசித்த போது அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் விட்டு மார்க்குடனே கூட அவர் சென்று விட்டார். Paul went with Silas. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடனே கூட வருவதற்கு சீலாவை தெரிந்து கொண்டார். My dear friends, how much affectionate Barnabas. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு சிநேகமுடையவராக காணப்படுகிறார் பர்னபாஸ் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். By nature, Barnabas was a kind man. பர்னபாஸ் இயற்கையாகவே, இயல்பாகவே அவர் ஒரு நல்ல ஒரு இரக்க குணமுடையவராக இருக்கிறார். He was all the time encouraging the weak people. அவர் பொதுவாகவே எப்பொழுதுமே ரொம்ப பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துகிறதும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறதிலும் தன்னுடைய ஊழிய பாதையிலே பெரிதும் பலசாலியாக திகழ்ந்தார். Kind hearted, great disciple making leader. சீஷர்களை உருவாக்குகிறதிலையும் பிறரை குறித்த கரிசனை, நல்ல ஒரு கரிசனம் உள்ள ஒரு மனிதனாகவும் அவர் திகழ்ந்தார். Paul was very much concerned about the qualified persons, whereas Barnabas was concerned about the unqualified people. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு திறமையானவர்கள், நல்ல எல்லாவற்றிலையும் ஆற்றல் உள்ளவர்களை கண்ணோக்கி கொண்டிருந்த ஒரு சூழலில் பர்னபாஸ் மிகுந்த அதாவது பலவீனமானவர்கள், சோர்வுற்றவர்கள், நலிந்தவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறதிலையும் அவர்களை தேற்றுகிற காரியங்களிலேயும் அவர் அந்த காரியங்களிலே அவர் நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். In this situation, Paul rejected Mark. In another situation, Paul took Mark along with him in the ministry, and he said to
other people that Mark is a good man now. ஒரு சூழலிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்கை அவர் வேண்டாம் என்று அவரை தள்ளினாலும் ஒரு சூழ்நிலையிலே அவரை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறார். பிறரை பிற விசுவாசிகளை ஏற்படுத்துகிறதிலேயும் பிற மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுவதிலேயும் மார்க்கை முன்வைத்து பவுல் தன்னுடைய ஊழியத்திலே அவர் திகழ்ந்தார். Here Barnabas is a good example for disciple maker. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பர்னபாஸ் பிறரை உற்சாகப்படுத்துகிற காரியத்திலே ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவர் திகழ்ந்தார். A disciple maker should understand that young people will fall down and they will rise up in their faith very frequently. இளைஞனாக இருக்கும்பொழுது சிலர் பலவீனமாவது விசுவாசத்தை விட்டு விலகி போவது என்பது இயல்பான காரியமாக இருந்தாலும் அவர்களை எப்படி பலப்படுத்தி நிலைநிறுத்துவது என்பதில் பர்னபாஸுடைய ஊழியத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டார். My dear friends, in our church or ministry, we are supposed to see many weaker people. Do not reject them, please correct them. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபை ஊழியங்களிலே நாம் பார்க்கும்பொழுது அநேக பலவீனமானவர்கள், அநேக விசுவாசத்தில் நலிந்து காணப்படுகிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை நாம் உதாசனப்படுத்தி தள்ளிவிடாமல் அவர்களை தேற்றி பலப்படுத்தி விசுவாச ஓட்டத்தில் அவர்களை நாம் சீர்படுத்துவது முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதற்கு இந்த பர்னபாசனுடைய பாடங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. When I became a Christian at the age of 17, I have fallen in my faith many times, but my Barnabas encouraged me now and then, and they made me to stand in faith. நான் 17 வயது இளைஞனாக இருந்தபோது விசுவாச பாதையில் அநேக முறை விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய சூழல்கள் ஏற்பட்ட போது எனக்கு பர்னபாஸாக இருந்து என்னுடைய விசுவாசத்தில் நான் மீண்டுமாக எழும்பி நிற்கவும் விசுவாசத்தில் தொடர்ந்து பயணிக்கவும் பலவீனமாக இருக்கிறவர்களை மீண்டும் அந்த விசுவாசத்தில் பலத்தில் நடத்துவதற்கு பெரிதாக காணப்படுகிறது இந்த பர்னபாசனுடைய ஒரு பாடம்தான். By the grace of God, I have been in the ministry more than 40 years, but still I need some Barnabas to help me. என்னுடைய ஊழிய பாதையிலையும் விசுவாச பாதையிலையும் 40 ஆண்டு காலம் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் சில பர்னபாஸ் போன்ற அந்த பலப்படுத்துகிற, தேற்றுகிற, விசுவாசத்தில் நிலைநிறுத்துகிற அந்த தலைவர், அந்த வழி காட்டுதல் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். I am not completely equipped man or matured man, I could say, but still I need some Barnabas to help me, counsel me, etc. இந்த நாளிலேயும் நான் தெரிவித்துக் கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஊழியத்திலேயும் விசுவாசத்திலேயும் நான் ஒரு பூர்ணமான தேறின ஒரு மனிதன் என்று நான் எனக்கு குறித்து சொல்ல மாட்டேன். ஆனாலும் இன்னும் சில பர்னபாசுகள் எனக்கு தேவை, ஊழியத்தில் தொடர்ந்து விசுவாசத்தில் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட பிரயாணிப்பதற்கு என்பதை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I have a good friend. He is a pastor in Holland by name John. He is a pastor of a big church. Still, whenever I have some problem or disappointments or discouragements, I used to call him and get his counsel. He is the man who is comforting me now and then. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் நெதர்லாந்து தேசத்திலே. அவருடைய பெயர் ஜோகான். எனக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு சோர்வு வருகிறதோ, ஒரு சில ஊழியத்தின் நிமித்தம் பல சூழல்களில் ஒரு வருத்தமான அல்லது தோல்வியான பலவீனமான காரியங்கள் எனக்கு தோன்றும் பொழுது
அவரிடத்துல நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அவர் பர்னபாஸை போல் எனக்கு உற்சாகமூட்டி இதெல்லாம் சில காலம்தான் என்று சொல்லி வேத வசனங்களை கொண்டு பர்னபாஸ் போன்ற வார்த்தைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு வருவதை நான் நினைவு கூறுகிறேன் இந்த நாளில். He is a great man of God, pastoring a big church in Holland. But still, whenever I call him, he used to counsel me and reply me. அவர் ஒரு பெரிய ஒரு சபைக்கு போதகராக அவர் இருந்தாலும் நான் அவருக்கு எப்பொழுதெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் அன்போடு கூட என்னோடு கூட பேசி என்னை உற்சாகப்படுத்தி ஊழியத்தின் பாதையிலே ஸ்திரப்படுத்துகிற ஊழியத்திலே அவர் மிக ஒரு நல்ல ஒரு மனிதராக காணப்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். For me, he is the Barnabas. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ஒரு பர்னபாஸாகத்தான் விளங்குகிறார். I am praising God for his wonderful life. இப்படி அவருடைய நல்ல அற்புதமான அந்த ஊழியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். We can also learn some other things from Barnabas. நாம் இன்னும் அநேக காரியங்களை வேதத்தில் பர்னபாஸை குறித்து நாம் பார்க்கிறோம். Barnabas is not a material minded person. He gives away all his money for the glory of God. பர்னபாஸ் ஒரு பொருள் ஆசையுடைய ஒரு மனிதனாக காணப்படாதபடிக்கு ஊழியத்தின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் கொடுத்து, பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து அதனாலே ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல மனிதராக பர்னபாஸ் காணப்படுகிறார். We can see in Acts chapter 4 verse 37, Barnabas sold a piece of land and brought to the feet of apostles. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 37வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பர்னபாஸ் தனக்கு உண்டாயிருந்த ஒரு நிலத்தை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். I believe that piece of land is the only property for him. அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் தனக்கு உண்டாயிருந்த அந்த நிலத்தை விற்கிறார். அது மாத்திரம்தான் அவருக்கு உண்டாயிருந்த ஒரு நிலம் என்று நாம் பார்க்கிறோம். He sold it and brought to the feet of the apostles. அவர் அந்த நிலத்தை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். He was supporting financially other people also. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் பண ரீதியாகவும் பிறருக்கு உதவி செய்கிறதை, ஊழியத்திற்காக உதவி செய்கிறதை பார்க்கிறோம். And also we can see he started the first missionary journey in his lifetime. அவர் தன்னுடைய முதலாவது சுவிசேஷ ஊழிய பயணத்தை அவர் அங்கே தொடங்குகிறார். My dear friends, what a great qualities, good characters Barnabas has. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தகுதியை, ஊழியத்தின் நிமித்தம் தகுதி உடையவராக காணப்படுகிறார் இந்த பெரும் தலைவர் பர்னபாஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். Can we change our character? நாம் நம்முடைய குணாதிசயங்களை இப்படிப்பட்ட நல் பண்புகளோடு கூட நாம் இணைத்து செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. Are you ready to become a Barnabas today? இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட பர்னபாஸ்களாக மாற நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Giving all your possessions to God. உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு பர்னபாஸ்களாக நீங்கள் மாற வேண்டும். Advocating for the weaker people. பலவீனமாக இருக்கிறவர்களை நீங்கள் பலப்படுத்துகிறதிலேயும் அவர்களுக்காக நீங்கள் வழக்காடுகிற காரியங்களிலேயும் நீங்கள் நிற்க வேண்டும். Bring up the weaker people as great leaders for the future. வருங்காலங்களிலே அப்படி நலிந்தவர்களை, பலவீனமானவர்களை, விசுவாசத்தில் குறைவுற்றவர்களை பர்னபாஸை போன்று நீங்கள் தேற்றி ஊழியத்தில், விசுவாச ஓட்டத்தில் நிலைநிறுத்த வேண்டும்.
then only we can also be called as Barnabas today. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் நாமும் கூட பர்னபாஸ்களாக அழைக்கப்படுவோம். Very few people are preaching about Barnabas. பர்னபாஸை குறித்து பிரசங்கிப்பவர்கள் சிலர்தான். Many people will preach about Paul. அநேகர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பிரசங்கிப்பார்கள். But Paul was strengthened and discipled by Barnabas. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே பெரும் உதவியாக அவரை பலப்படுத்தி அவருக்காக உதவியாக இருந்தவரும் இந்த தலைவர் பர்னபாஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். We need many Barnabas today. இன்றைக்கு அநேக பர்னபாஸ்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். You and me become the Barnabas today. நீங்களும் நானும் கூட இன்றைக்கு நாம் பர்னபாஸ்களாக மாறி இருக்கிறோம். Instead of being Paul, Barnabas is the best. அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கும் பொழுது அவரை காட்டிலும் பர்னபாஸ் ஒரு சிறந்த மனிதனாக காணப்படுகிறார். In South Korea, everybody knows Paul Yang-icho. சவுத் கொரியா மாகாணத்தில் எல்லாருக்கும் தெரிந்தவர் பால் யாங்கிச்சோ. But who knows that Paul Yang-icho was brought to Christianity through a lady? ஆனால் அந்த அனைவருக்கும் தெரிந்த பால் யாங்கிச்சோவை ஊழியத்துக்கு நேராக நடத்தியவர் ஒரு பெண்மணி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? That lady is hidden. ஆனால் அந்த பெண்மணி எல்லாராலும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளிக்கு தெரியாதபடிக்கு. She is Paul Yang-icho mother-in-law. அவர்கள் யார் என்று சொன்னால் பால் யாங்கிச்சோ அவர்களுடைய மாமியார். May God bless us and help us to become Barnabas. இந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் பர்னபாஸ்களாக மாறி பிறரை தேற்றும் ஊழியத்தில் காணப்படுவது. I am very much encouraged by the life of Barnabas. நான் இந்த பர்னபாசனுடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் மிகுந்த ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடு கூட எண்ணுகிறேன். Frankly speaking, I want to be a Barnabas for other people. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு பர்னபாஸாக இருந்து பிறருக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக உற்சாகமூட்டுவனாக காணப்பட வேண்டும் என்பதுதான். May God bless you. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான கர்த்தாவே, பரிசுத்த உயிர்த்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா ஐயா அவர்கள் பாஸ்டர் அவர்கள் பிரசங்கித்த ஆண்டவரே வசனங்கள் வேதங்கள் உங்களுக்கு ஆண்டவரே பிரசங்கம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை கேட்டு உங்கள் வீடுகளிலே ஆசீர்வாதத்தை கத்த தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி உள்ள இதயத்தோடு உங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரையிலும் கூட அடிமை ஜெபிக்கிற ஆண்டவரே, சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனை இல்லாதபடி ஒவ்வொரு குடும்பமும் நல்ல முறையில் ஆண்டவரே அப்பா நீ நேர்த்தியாய் அவர்களை நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது ராஜா சொன்னது போல ஒவ்வொரு குடும்பமும் அசையாமல் இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்ய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் என் ஜீவன் இருக்குமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விவாக அறிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் 1/71 திருவேதி அம்மன் கோயில் தெரு, கொட்டிவாக்கம். திரு ஏ விஜயராஜ், திருமதி வசந்தி லிதியால் அவர்களது இரண்டாவது குமாரன் செல்வன் வி ஜான்சன் என்கிற வரனுக்கும் சென்னை 21 நம்பர் 574 எஸ் பிளாக் பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த திரு கபாலி, திருமதி
கே மரிஜா அவர்களின் இளைய குமாரத்தியுமான கே சுமதி என்கிற கிரேசி இவர்களுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நியாயமான தடைகள் இருக்குமானால் திருச்சபையிலே வந்து அறிவிக்கும்படி சபையாரை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, திருமண வாழ்வில் ஒன்றாக இணையப் போகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தீமைகளை விலக்கி எல்லா சுகமும் நன்மையும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை நீங்கள் அணுகலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.